வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே 4. மே 4னா என்ன அவ்வளோ பெரிய ஸ்பெஷலா அப்படின்னு கேட்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், இல்லை ஒரு 4 மாநிலங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள்னே சொல்லுவேன். நாளைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள்னா, நம்முடைய சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதோட வாக்குகள் எண்ணப்படும் நாள் தான் நாளைக்கு. நீங்க எல்லாம் இந்த டைம்ல, இந்த வாக்கு எண்ணும் டைம்ல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நம்ம இந்த டைம்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அங்க உள்ள என்ன நடக்கும், அவங்க எப்படி வாக்குகளை எண்ணுவாங்க, அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம என்னோட ஒப்பீனியன், இப்போ இந்த வாக்குகள் இப்போ எண்றாங்களே, இந்த டைம்ல நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கட்சி இன்கேஸ் ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் சைட்ல இருந்து எனக்கு என்ன தோணுதோ, அது பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது ஒரு நார்மலான வீடியோ மாரி இருக்காது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுதோ, அத பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட இப்போ ஓப்பனா பேசப் போறேன். சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த தேர்தல் முடிவு, தேர்தல் தேதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இந்த நேரம், அதெல்லாம் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம தமிழ்நாட்டுக்கான இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 4ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறது நடைபெற போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அந்த டைம்ல ஓகேங்களா? அப்போ அந்த அதிகாலையில 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறது தொடங்கும். அதே நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாலைக்குள்ள இறுதி முடிவு பார்த்தீங்கன்னா வெளியாகும். இதுல யார் புது அரசு யார் அமைக்க போறாங்க அப்படின்னும் பார்த்தீங்கன்னா, இதுல இந்த இறுதியில பார்த்தீங்கன்னா உறுதிங்கிறது செய்யப்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ இந்த வாக்குங்கிறது என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னும், எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்ல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது நடக்கும் முக்கியமான நடைமுறைகள், அங்க என்னென்ன முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ அடுத்த டாபிக்ல பாயிண்டா இப்போ நம்ம அதை அடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த வாக்கு எண்ணும் முறைங்கிறது பார்த்தீங்கன்னா, மிகவும் எப்படி சொல்றது, ஒரு கஷ்டமான, இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனா நம்ம பொதுமக்கள் இப்போ இதை பத்தி எளிதா புரிந்து கொள்ளும் வகையில பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா இப்போ சொல்ல போறேன். உள்ள என்ன நடக்கும், யார் எண்ணுவா, எப்படி எண்ணுவாங்க, அவங்க எப்படி அதை அறிவிப்பு பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்ல போறேன். மிஸ் பண்ணாம கண்டிப்பா லாஸ்ட் முடியும் இந்த வீடியோ பாருங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ நான் சொல்றேன் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பு அறை, இப்போ இந்த இவிஎம் மிஷின்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த பாதுகாப்பு அறைங்கிறது எப்போ திறக்கப்படும், யாருக்கு முன்னாடி திறக்கப்படும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த வாக்கு முடிந்தவுடன், இப்போ நம்ம எலெக்ஷன்ல நம்ம வாக்குங்கிறது நம்ம செலுத்தி இருந்திருப்போம். இந்த வாக்கு நம்ம செலுத்தி முடிஞ்ச உடனே அனைத்து இவிஎம் மிஷின் இருக்குல்ல, இவிஎம் மிஷின்னா நம்ம ஓட்டு போடுறதுக்கு ஒரு மிஷின் நம்ம பட்டன் அழுத்திருப்போம் தெரியுமா, அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா பலத்த பாதுகாப்புடன் கூடிய ஒரு அறை. இப்போ ஏதாச்சும் அங்கே இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு தெரியுமா, அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு அறையில பார்த்தீங்கன்னா சீல் வைத்து அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே பூட்டிங்கிறது வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது எப்போதான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, இந்த மே 4, இப்போ இந்த வாக்கு என்றாங்க தெரியுமா, இப்போ நாளைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மே 4ல வாக்குங்கிறது என்றாங்க. ஆனால் இந்த வாக்கு எண்ணும் போது தான் இந்த அறைங்கிறது திறப்பாங்க. அதுவும் யார் முன்னாடி திறப்பாங்கன்னா, இந்த வேட்பாளர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர்களோட இப்போ கூட அந்த கட்சிக்காரங்களா வந்திருப்பாங்களே, அவங்க முன்னிலையில தான் இந்த அறைகள் பார்த்தீங்கன்னா திறக்கப்படும். இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வாக்கு பதிவோட இயந்திரம், அந்த எண்ணிக்கை எப்போ அதை எண்ணுவாங்க, எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம போட்ட ஓட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம ஓட்டுங்கிறது போட்டு இருந்திருப்போம். அந்த ஓட்டு எண்ண மாட்டாங்க. இப்போ வயசானவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தபால் ஓட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருந்திருப்பாங்க. அந்த தபால் ஓட்டை தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போட்ட இந்த இவிஎம் மிஷினில் நம்ம ஓட்டுங்கிறது போட்டோம்ல, அந்த வாக்குகளை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க எண்ணவே ஆரம்பிப்பாங்க. இதை இவங்க எண்றாங்களே, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றாதான் அங்கே நடைபெறும்.
இந்த ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களோட தற்போதைய லிஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட வெற்றி நிலவரம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்பப்போவே அவங்க அறிவிப்புங்கிறது கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவிபெட் பிஏடி அந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா சரிபார்ப்பு. அது எப்படி சரிபார்ப்பாங்க? இப்போ ஒரு ஓட்டு கூட அவங்க எண்ணாமல் விட மாட்டாங்க. ஆனால் அது விட்டுருச்சுன்னா எப்படி அவங்க எண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த விவிபிஏடி இந்த மிஷின் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மிஷின் என்னன்னா, இப்போ நீங்கள் ஓட்டு போடும்போது ஒரு பட்டனுங்கிறது அழுத்திருப்பீங்க. பட்டன் அழுத்தினோடனே அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரிண்ட் அவுட் மிஷின் மாதிரி சின்ன மிஷினாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த கட்சியோட சிம்பிளாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேராக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் நம்மளுக்கு சின்னதாக நம்மளுக்கு தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா விவிபிஏடி மிஷினுங்கிறது இதுதான். அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். இப்போ வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்குல்ல, அதோட நம்பிக்கை தன்மையை உறுதி செய்வதற்கு இவங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அதில் உள்ள வாக்குகளையும் அதுக்கப்புறம் இந்த விவிபிஏடி அதில் நான் சொன்ன தெரியுமா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, அவங்க ஃபோட்டோ, அவங்க கட்சியோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்க பேர் அதெல்லாம் வெளியே வந்துருக்குன்னு சொன்னல, அதில் இருக்கிற அந்த மிஷினில் இருக்கும்ல, அந்த இதையும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து அந்த சீட்டையும் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி தான் அவங்க சரி பார்ப்புங்கிறது பார்ப்பாங்க. ரெண்டு இதுலேயும் கரெக்டாக தான் அவங்களுக்கு ஓட்டுங்கிறது விழுந்திருக்கா அப்படிங்கிறத இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி ஒரு ஓட்டு கூட மிஸ் பண்ணாமல் அவங்க கவுண்ட்டுங்கிறது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறுதி முடிவு அறிவிப்பு. எப்போ இறுதி முடிவு அறிவிப்பாங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்த நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்டா அனைத்து வாக்குகளும், இப்போ எல்லா வாக்குகளும் அவங்க எல்லாம் எண்ணி முடிச்சுட்டு சரிபார்ப்புகளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சோடனே தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் இப்போ தனித்தனியாக இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்போவே அவங்க எண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அறிவிப்புங்கிறது பண்ணிடுவாங்க லாஸ்ட்டாக. இப்போது அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நம்ம கண்காணிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்ன, இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அடுத்த டாப்பிக்கில் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைமும் இல்லாத அளவுக்கு சுமார் 84.80% வாக்குகள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா வாக்குங்கிறது பதிவாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்த வாக்குப்பதிவில் இது பார்த்தீங்கன்னா ஒன்று. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாப்பில் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி 84.80% வாக்குகள் பார்த்தீங்கன்னா உளுந்ததே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ நம்மளுக்கு இந்த வாக்குப்பதிவுங்கிறது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முக்கோண போட்டி. இந்த ஆளும் திமுக கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கிற நம்ம திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நடிகர் விஜயோட புதிய கட்சி இந்த தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இந்த கட்சிகளோட 3 முன்முனை போட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் கடுமையாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை ஸ்பெஷல் ஆக்கரில் ஒன்று நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவா யார் தோல்வி பெறுவா அப்படிங்கிறத நிர்மாணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா தாவேகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக போட்டியிடும் பார்த்தீங்கன்னா தாவேகா. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிங்கிறது போடுறாங்க. குறிப்பாக நம்ம மாதிரி இளைஞர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நகர்ப்புற வாக்காளர்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரும் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ நிறைய வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிற கட்சிகளோட வாய்ப்பு, இப்போ இவங்க வெற்றி வாய்ப்பு பெறுவாங்களா இல்லை இவங்க தோல்வி அடைவாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இருக்கும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிக்க முக்கியமாக காரணமாக இருப்பாங்களா இல்லை இவங்க ஜெயிக்க முக்கியமாக எப்படி சொல்கிறது, இவங்க ஜெயிப்பாங்களா இல்லை அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு டிசைட் பண்ணுற இடத்துல நம்ம தாவேகா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த எலெக்ஷன்
டைமில் இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கை டைமில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். சரிங்களா? இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இந்த வாக்கு எண்ணும் டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் முக்கியமாக அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கே என்னன்னா, இது நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இது சொல்லிடுறேன். முடிவுகள், இப்போது இந்த முடிவுகள் வெளிவரும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக நம்ம பார்த்திங்கன்னா அமைதியாக காத்திருக்கணும். இப்போ முடிவு முன்னாடி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம கம்மியாக வச்சுட்டு லாஸ்ட்டாக முடிவு எப்போ வருதோ அதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷனுங்கிறத நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம பின்பற்றக்கூடியவை என்னன்னு பார்த்துடலாம். இப்போது நேரடி முடிவுகள் எங்கே நம்ம பார்க்கலாம்? இப்போது அங்கே எலெக்ஷனில் இப்போ கவுண்டிங் போயிட்டுருக்கோம்ல, நம்ம நேரடி முடிவுகளை எப்படி நம்ம பின்தொடரலாம் அப்படின்னு ஒரு 3 விஷயங்களை நான் இவங்க கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டாக நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தோட அதிகபூர்வமான இணையதளம் இருக்குது. அது என்னன்னா eci.gov.in. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபூர்வமாக எந்த கட்சி இப்போ முன்னிலை இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் இணையதளம்னு இருக்குது. நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா யார் இப்போ முன்னிலை வைக்கிறாங்க, யார் இப்போ கீழே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் நம்பகத்தகமான நம்ம செய்தி இணையதளம்லாம் இருக்கும்ல, நம்ம நியூஸ் சேனலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட இப்போ எப்படி சொல்கிறது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இது நீங்கள் ஃபாலோ பண்ணுறத விட ஸ்ட்ரைட்டாக அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவலை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பணும். ஓகேங்களா? சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் ஆதாரமற்ற செய்திகள் மற்றும் வதந்திகளை பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப வேணாம். இப்போது நம்பிக்கைத்தகமான எப்படி சொல்கிறேன் சொன்னல அந்த வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து மட்டும் நீங்கள் நம்புங்க. ஓகேங்களா? அதை விட்டுட்டு இப்போது இந்த நியூஸ் சேனலில் இவங்க மேலே இருக்காங்க இவங்க கீழே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க நியூஸ் சேனல் ஃபேவரேட்ஸும் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி சொல்கிறத நீங்கள் தவிர்த்துட்டு இந்த தேர்தல் ஆணையத்தோட அவங்க வெப்சைட் இருக்குல்ல, நீங்கள் அதுலேயே பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அமைதியான சூழலை நம்ம கடைப்பிடிக்கணும். எதனால்? உங்களுக்கு விருப்பமான கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க வென்றாலும் சரி அல்லது அவங்க தோத்தாலும் சரி, வெற்றியை பார்த்தீங்கன்னா ஆரவாரமோ இல்லை சவுண்டு போட்டு இப்போ மற்றவங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் வகையில் சத்தம் போட்டு கொண்டாடுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு எதிர்ப்பு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை ஒரு காரணமாக வச்சு கலவரம்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வன்முறை இந்த மாதிரி செயல்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிப்பாட்டி நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அமைதியான சூழலை பார்த்தீங்கன்னா நம்ம கடைப்பிடிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியவை. அடுத்தது நம்ம செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக செய்யக்கூடாத இதில் என்ன இருக்குன்னா வதந்திகளை பகிர வேண்டாம். ஓகேங்களா? எந்த ஒரு கட்சியும் அல்லது தகவலின் உண்மைத்தன்மையை அவங்க இப்போ ஏதாச்சும் ஃபார்வேர்டு மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் அவங்க அனுப்புகிறாங்கன்னா அதோட உண்மைத்தன்மையை நம்ம அறியாமல் அதை பார்த்திங்கன்னா நம்ம சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது. அது இந்த எலெக்ஷன் டைமாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற டைமில் இருந்தாலும் சரி, ஒரு நியூஸை நம்ம ஆராய்ஞ்சு அது உண்மையா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற முடியும் நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணவும் வேணாம், நம்ம சோசியல் மீடியாலையும் அதை நம்ம அப்லோட் பண்ணவும் வேணாம். சரிங்களா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தவறான தகவலை நம்ப வேண்டாம். இந்த போலி நிறுவனங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ போலியாக உருவாக்கப்பட்ட வாக்கு எண்ணை விவரங்கள் இதை மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவங்க போடுவாங்க. இப்போது கொஞ்சம் கட்சிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது அவங்க கம்மியான ஓட்டு வாங்கின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லை நியூஸ் சேனலாகவே இருக்கட்டும், நீங்கள் அதில் பார்க்கும்போது அவங்க கட்சி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க தான் நம்ம ஆட்சி பிடிக்க போகிற மாதிரி அவங்க வாக்கு சதவீதங்கிறது மேலே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தவறாக வழி நடத்தக்கூடிய இந்த மாதிரி
எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் லாஸ்ட்டாக, வன்முறையில் பார்த்தீங்கன்னா ஈடுபட வேண்டாம். முடிவுகள் காரணமாக இப்போ ஏதாச்சும் ஒரு முடிவு அவங்க ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ இதை ஒரு காரணமாக காட்டி சட்டத்திற்கு புறமான நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா ஈடுபடுவதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். அவங்க ஜெயித்தாலும் நம்ம ஏற்றுக்கணும், அவங்க தோத்தாலும் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். அந்த ஒரு பக்குவத்தில் தான் நம்ம இருக்கணும். இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தான் நம்ம பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க தோத்துட்டாங்கன்னு காரு, அதுக்கப்புறம் நம்ம அந்த வன்முறையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி செயல்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். சரிங்களா? இது எல்லாம் தான் நம்ம நாளைக்கு எலெக்ஷன் டைமில் இந்த கவுண்ட்ரு டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியவை பண்ணக்கூடாதவை இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் இப்போ இந்த சொன்னதில் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து, கண்டிப்பாக உங்கள் கருத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முக்கியம். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துங்கிறது இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.